வணக்கம். ஓஷோ உலகம். முல்லா முஸ்லீம் இதில் உங்களுக்கு தெரியுங்களா? முல்லாவை தேடி அப்படியே மக்கள் ஓடி வந்தாங்க. ஒரு ஊரில் இருக்க மக்கள்லாம் ஓடி வந்தாங்க. பதறி போய் பதட்டம் அடைஞ்சு முல்லா வீட்டில் இருக்க வந்து கதவை தட்டினாங்க. முல்லா 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 அப்படின்னு. என்ன அது கிட்டத்தட்ட எல்லாருமே ஓடி வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. முல்லா, ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு. உங்கள் மனைவி இருக்காங்கள்ல, உங்கள் மனைவி வந்து அப்படியே ஆற்று பக்கம் போயிருப்பாங்க போல இருக்குது. போனதில் எப்படியோ ஸ்லிப் ஆகி அப்படியே உள்ளே வந்து தவறி கால் இடறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க போல இருக்குது. தண்ணி அரிச்சிட்டு போகுது. அதனால் வந்து இப்போ நாங்கள் கரையிலேருந்து பார்த்தோம், அவங்க தண்ணி அரிச்சிட்டு போகிறத பார்த்தோம். பட் எங்களால் வந்து ஆழமான அந்த நதியில் குதித்து அவங்கள காப்பாற்றுறது எப்படின்றது எங்களுக்கு தெரியலை. உடனே உங்கள் மனைவியை போய் காப்பாற்றுறதுக்கு வழியப்பாங்க, போங்க போங்க வாங்க வீட்டை விட்டு வெளிவாங்க, வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே முல்லா வந்து அப்படியே மக்களோடு சேர்ந்து அவரும் அப்படியே ஓடினார். ஓடி அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சார். மக்கள்லாம் அப்படியே கரையில் நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. இவர் அப்படியே குதிச்சவர் அப்படியே மேல் நோக்கி, இப்போ ஆறு வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஓடுதுன்னா இவர் மேல் நோக்கி போகிறாரு, மேல் நோக்கி மனைவியை காப்பாற்றுறதுக்கு. அவங்களாம் என்ன முல்லா, என்ன இப்படி போய் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபே வந்து கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, தண்ணிக்குள்ளே வந்து இப்படி அரிச்சிட்டு போகுது அப்படின்னா கடலை நோக்கி அந்த தண்ணி போகுது. தண்ணி போகும்போது ஆற்றினுடைய போக்கில் தாங்க நீங்கள் போகணும். நீங்கள் பாட்டுக்கு எதிர் திசையில் போகிறீங்க. எதிர் திசையில் நீந்த முடியுமா உங்களால்? அதை வந்து அப்படியே படாத பாடுபட்டு அதில் போய் போராடிட்டு கிடக்குறீங்க உங்கள் ஒய்ஃபை மனைவியை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோ, நீங்கள் கிராமத்து ஆளுங்க தான், சரிதான். நீங்கள் வந்து என்னை பற்றி தெரியும், என்கிட்ட பேசியிருக்கீங்க, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டிருக்கீங்க, நான் சொல்லக்கூடிய நீதி போதனைகளை நீங்கள் காதில் வாங்கி அதன்படி நடந்துகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரைட் தான். பட் இதில் சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃப் வந்து என் மனைவி எத்தனையோ ஆண்டுகள் என் கூட குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கவ. அவளுடைய குணம் என்னன்றது எனக்கு தாயா தெரியும். அவள் எப்போவுமே என்னென்னா ஊரோட ஒத்து அப்படின்றல அந்த டைப் கிடையாது. ஊரோட ஒத்து வாழ்கிறவ கிடையாது. அதாவது 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் சொல்லக்கூடியதை அவள் கேட்க மாட்டாள். இப்போ 100 பேர் சொல்கிறாங்கன்னா 100 பேர் சொல்கிறத கேட்க மாட்டாள். 99 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்காம இவன் மட்டும் தனியாக வந்து அதுலேருந்து வித்தியாசமாக மாறுபட்டு நடப்பாள். அவள் இப்போது ஊரோட ஒத்து போகக்கூடிய பெண் அல்ல. இப்போ ஆறு வந்து இப்படி போய் கடலில் போகுது அப்படின்னா, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா இப்படி போகுது, அதில் அப்படியே நீந்தி போய் உங்கள் மனைவியை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு. அவள் அதை மாதிரி ஆற்றினுடைய போக்கில் வந்து எப்படி ஆறு ஓடுதோ அந்த இதில் போகக்கூடிய ஆள் கிடையாது. அவள் எப்போவுமே எதிர்நீச்சல் போவாள். எந்த காரியம் பண்ணாலும் உலகம் எப்படி செயல்படுதோ அதுக்கு நேர் எதிராக தான் அவளுடைய தாட் இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஆமாம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னால் இவள் வந்து இல்லைன்னு சொல்லுவாள். உலகம் வந்து எல்லா விஷயத்தையும் இல்லைன்னு எந்த விஷயத்தை சொல்லுதோ இவள் அந்த விஷயத்த சரி ஆமாம் அப்படின்னு இவள் ஒத்துக்குருவா. அதாவது உலகத்துக்கு சரியான விஷயம் இவளுக்கு சரி இல்லாத விஷயம், உலகத்துக்கு சரியில்லாத விஷயம் இவளுக்கு சரியான விஷயம். இது இவளுடைய குணம். அப்படி வந்து இருந்தால் தான் அவளுக்கு வந்து அதில் திருப்தி. எல்லாரும் சொல்லக்கூடியது, எல்லாருக்கும் பிடிச்சது, எல்லோரும் ஏற்றுக்கிற விஷயத்தை அவள் ஏற்றுக்கிற மாட்டாள். அதனால் என் மனைவியினுடைய குணம் என்னன்றது தெரியும். அவள் ஆற்றோட அப்படியே சேர்ந்து போய் கடலில் போய் கலந்து அப்படின்றீங்களா, அப்படி போகக்கூடியவ கிடையாது. அவள் எதிர்நீச்சல் தான் போடுவாள். இப்போ அவள் எதிர்நீச்சல் போட்டு போராடிட்டு கிடப்பா. எங்கேயாவது தண்ணிக்குள்ளே போய் தத்தளிச்சுக்கிட்டு அப்படியே மிதந்துக்கிட்டு கிடப்பா. தண்ணியை போட்டு சலசலன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பா. அந்த ஆற்றோட வந்து போக மாட்டா. இல்லாட்டி எங்கேயாவது தண்ணியினுடைய எதிர் திசையில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது மரம் கொம்பு ஏதாவது நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாள். இதுதான் உண்மையில எனக்கு. இப்போ என் ஒய்ஃபை காப்பாற்றுறது அப்படின்னா மேல் நோக்கி தான் நான் போய் தான் என் மனைவியை காப்பாற்ற முடியும். ஆற்றினுடைய போக்கில் நான் போக முடியாது. போனால் என் மனைவி அங்கே இருக்க மாட்டாள். அந்த திசையில் போயிருக்கான வாய்ப்பே இல்லை. என் மனைவியை காப்பாற்றுவதாக இருந்தால் எதிர் திசையில் நான் நீச்சல் அடித்து என் மனைவி எங்காவது கிளைகளை பிடித்து கொண்டு தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய என் மனைவியை நான் காப்பாற்றணும். இதுதான் உண்மையான நிலை அப்படின்றது மாதிரி இப்படி ஒரு கதை. இப்படிப்பட்ட முல்லாவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஓஷோ வந்து இப்போ சொல்லியிருக்காரு. இதை படிக்கும்போது என் மனசுக்குள்ளே பட்டது அப்படின்றது என்ன, இப்போ நம்ம சுற்றி வந்து நம்ம மனிதர்கள், நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவினர்கள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல பேரை நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஊரே வந்து ஒரு விஷயத்தை வந்து தலையில் வச்சு கொண்டாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அந்த ஊரோட வந்து சேர மாட்டாங்க. ஊரோட சேராமல் எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து என்னங்க போய் கொண்டாடுறீங்க, நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க அளவுக்கு என்ன பெரிய இதாக, அந்த ஆளை போய் அவனை போட்டு கொண்டாடுறீங்க, அவன் அவ்வளோ பெரிய ஆளா, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவன் அப்படின்னு உத்தமனா, அவன் வந்து அப்படியே பெரிய தியாகியா, அவன் வந்து ஒரு மனிதனா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நீங்களாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், அவன் கெட்டவன், அயோக்கிய பைய, ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்ணுறவன், அவனை போய் நீங்கள் வந்து பெரிய மகான்றீங்க, பெரிய ஆளுன்றீங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் உண்டாக்குனவர் அப்படின்னா என்ன எழுச்சி அவர் உண்டாக்குனார், என்ன பெரிய புரட்சியை பண்ணார்,
என்ன மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உலகத்தில் கொண்டு வந்துட்டார், அப்படியெல்லாம் அந்தளவுக்கு உயர்ந்த மனிதர்லாம் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையே ஏதாவது ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு புத்தகத்தை வந்து எல்லாருமே பத்திரிகையிலேருந்து ஊடகத்திலேருந்து எல்லாருமே வந்து மிகச்சிறந்த புத்தகம், அருமையான புத்தகம், அந்த எழுத்தாளர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார், இதை வந்து நீங்கள் படிங்க, இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புத்தகமே வந்ததில்லை அப்படின்றது மாதிரியெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்கள்லையும் பாராட்டி புகழ்ந்து இப்படியெல்லாம் எழுதி அப்படின்னு வரும்போது அதில் வந்து குறை கண்டுபிடிச்சி அப்படியே அதை வந்து குறை கண்டுபிடிச்சி இது என்ன பெரிய இந்த புத்தகம், அது என்ன புத்தகமா, அது அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அது கிட்டத்தட்ட என்னால் அரை மணி நேரம் கூட அதை படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே மாதிரி ஒரு மேட்டர் சொல்கிறேன். இப்போ ஜெயகாந்தன் இருக்கார்ல, ஜெயகாந்தன் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், சிறுகதை மன்னன் அப்படின்னு. சிறுகதைகள் எழுதுறதுல அரசர், நாவல்களும் நிறைய எழுதியிருக்காரு, அது ஒரு விஷயம், நாவல்கள் எழுதியிருக்காரு, குறுநாவல்கள் எழுதியிருக்காரு. இது ஆரம்பத்தில் நிறைய சிறுகதைகள் ஆனந்த விடன் இதில் எல்லாம் புக்குகள் எழுதி கதைகளில் ஆனந்த விடன் வார இதழில் நிறைய சிறுகதைகள் எழுதி அந்த சிறுகதைகள் வந்து அவர் பெரிய அளவில் பேரு புகழை வாங்கி கொடுத்துச்சு. பின்னாடியே அவர் நாவல்கள்லாம் எழுதினார், அது அடுத்த விஷயம். அந்த சிறுகதைகள் எழுதிய காலகட்டத்தில் அவருக்கு சிறுகதை மன்னன் அப்படின்னே பேர். அப்படி வச்சுங்க, அது அந்த காலத்தில் நான்லாம் ஜெயகாந்தனுடைய வெறித்தனமான வாசகன். ஜெயகாந்தன் அப்படின்னா நான் வந்து தலையில் வைத்து கொண்டாடுவது அப்படின்றாங்க, நான் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய உயர்ந்த நிலையில் ஜெயகாந்தன் இருக்கிறார். நான் அவருடைய வெறித்தனமான ரசிகன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இன்றைக்கி வரை உங்கள்கிட்ட பேசிகிட்டு கூட இந்த நிமிஷம் வரை ஜெயகாந்தனுடைய எழுத்து அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு அந்த எழுத்து மேலே அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை. இதை ஜெயகாந்தன்ட்டா நான் நேரடியாக அவர்கிட்டே நேரடியாக அவர் வீட்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஜெயகாந்தன் நான் சொல்கிறத அப்படியே ரசித்து சிரித்த முகத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறத விரும்பி ரசித்து கேட்டார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த ஜெயகாந்தனுடைய நூல்கள் அப்படி தனித்தனியாக நிறையா சிறுகதை தொகுப்புலாம் நிறையா வந்திருக்குல்ல, அந்த சிறுகதை தொகுப்புலாம் வந்த பிறகு பின்னாடி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜெயகாந்தன் அப்படின்னு ஜெயகாந்தனுடைய கதைகள் சிறுகதை முழு சிறுகதைகள் தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளோ சிறுகதை எழுதியிருக்காரோ அவ்வளோ சிறுகதையும் தொகுத்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு 250 கதையாக இருக்கலாம், 300 கதையாக இருக்கலாம், 400 கதையாக இருக்கலாம், எவ்வளோ கதைகள்ன்றது கரெக்டாக அந்த கதைகளை தொகுத்து ஒரு சிறுகதை தொகுப்பு கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜெயகாந்தன் அப்படின்னு அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு புத்தகத்தை ஒரு பதிப்பகம் வெளியிட்டது. அது வந்து புத்தகமாக வந்தது. அந்த புத்தகம் வந்த பிறகு அந்த புத்தகத்துக்கு மதிப்புரை ரிவ்யூ அப்படின்றவங்கள புக் ரிவ்யூ, அந்த பேட்டர்னில் புக் ரிவ்யூ வந்து ஒரு பத்திரிகையில் இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு ரிவ்யூ வந்துச்சு. அதை எழுதினவர் தமிழகத்தினுடைய இன்னொரு பிரபல எழுத்தாளர், அவரும் ஃபேமஸான புகழ்பெற்ற எழுத்தாளர் தான். அவர் வந்து அதுக்கு எழுதியிருந்தார். அவர் டோட்டலாக ஜெயகாந்தனுடைய அந்த கதைகளை ஃபுல்லாக படித்தேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 300 கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பேச்சுக்கு ஒரு 300 ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த 300 கதைகளில் நான் படித்ததில் அவர் சொல்கிறார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சின்ன பையனாக இருக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போதெல்லாம் ஜெயகாந்தன் ஒர்க்குகள்லாம் அந்த காலத்தில் வந்து வெறி பிடிச்சி போய் படிச்சிருக்கேன். அவர் எழுத்து மேலே பெரிய மதிப்பு மரியாதையோடு நான் அப்போ வாசித்திருக்கேன். அவர் அண்ணாந்து பார்த்துருக்கேன், எப்படிப்பட்ட கதைகளை எழுதுகிறார் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய வயதில் அந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜெயகாந்தன் அவருடைய ஒர்க்குகளை நான் படிக்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சது, டோட்டல் அவருடைய ஒர்க்குகள்லேயே வந்து மொத்தத்தில் ஒரு 5 கதை வேணால் தேரும், நல்ல கதை, ஆகா ஓகோன்னு சொல்லி புகழ்கிற அளவுக்கு சிறப்பான சிறுகதைகள் அப்படின்னு ஒரு 5 ஸ்டோரிஸ் தேரும், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கோ புகழ்கிற அளவுக்கோ மாறுதட்டி கூறக்கூடிய அளவுக்கு அப்படி ஒன்றும் உன்னதமான படைப்புகள் அல்ல. ஒரு 5 கதை வேணால் தேரும் அப்படின்ற மாதிரி எழுதினார். நான் உண்மையை இதை படித்தோன்னு கடுப்பாயிட்டேன். ஆக்சுவலாக என்னையா இது என்ன, அதாவது ரத்தினம் தான் என்றைக்குமே, தங்கம் தான், வைரம் என்றைக்கு இருந்தாலும் வைரம் தானே, அது என்ன பேச்சு, அப்படி எழுதலாமா, அது எப்படிப்பட்ட இது. அதைத்தான் நான் சொன்னது, இந்த எதிர் நீச்சல் போட்டுன்னு இருக்குல்ல, அதாவது எல்லோரும் ஊரே ஒன்று சொன்னால் அதுக்கு வித்தியாசமாக மாறுபட்டு தன்னை கவனிக்கணுன்றதுக்காக. அதாவது இப்படி எழுதுனா ஏதாவது இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ நான் இப்போ யாருன்னு அவர் பேரை சொல்லலை, ஆனால் உண்மையாகவே இது படிச்சிருந்தவங்களுக்கு அவர் யாருன்றது தெரியும்ல. அந்த புக்கு இந்தியா டுடேயில் வந்து அதை படித்தவங்களுக்கு தெரியும் இவர் யார், அதை யார் கூறியது, யார் எழுதியது அப்படின்றது. நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ அவர் என்னங்க இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இதேமாதிரி அவர் குணநலனிலே இருக்கக்கூடியவர் வந்து அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கும். அதில் உடன்பாடு இல்லாதவங்க என்னங்க, அது சும்மா வந்து அப்படி எழுதுனா இதை மாதிரி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம்ல, இந்த மாதிரி பேசுவோம்னு நினச்சி கூட அவர் வேணும்னு கூட எழுதியிருப்பாருங்க. அதனால் வந்து இது வந்து இப்படிப்பட்ட குணம். அதனால தான் இப்போ இதில் வந்து சொன்ன மாதிரி முல்லாவனுடைய மனைவி இந்த மாதிரி குணத்தை உடையவள், எதிர்நீச்சல் போட்டு அப்படின்னு. அந்த எதிர்நீச்சல் போட்டு அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. அதே நேரத்தில் ஆற்றினுடைய போக்குலேயே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஊரோட ஒத்து வாழ்ந்து ஊரோட கலந்து உலகம் என்ன கூறுகிறதோ அதன்படி அதை கேட்டு ஊர் மக்களோடு சேர்ந்து அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா
நம்ம பெரிய எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாது, நம்ம பெரிய பலத்தெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆற்றோட போக்கில் அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அப்படியே சந்தோஷமாக போய் கடலில் போய் சேரலாம், குதூகலமாக. அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து அந்த எதிர்நீச்சல் போடும்போது என்ன, உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை ஃபுல்லாக செலவழித்து அது வந்து கடைசியில் போய் அது ப்ராப்பராக எங்கே போய் சேரணுமோ போய் சேரவும் மாட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், மற்றவங்கள மட்டும் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளித்தனமாகவே வாழ்க்கை ஃபுல்லாகவே இருந்து கொண்டே இருக்குமே தவிர, அதனால் அப்படி பேசக்கூடியவர்களால், அப்படி செயல்படக்கூடியவர்களால் உலகை எதிர்த்து உலக மக்களுக்கு எதிராக ஆற்றின் போக்கில் செல்லாமல் ஆற்றின் போக்குக்கு எதிராக செயல்பட்டு அப்படின்றது வந்து அது வந்து புத்திசாலித்தனமாக, அறிவாளித்தனமான விஷயமா, பாராட்டக்கூடிய விஷயமா, அப்படி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி அதனால் அடைந்தது என்ன, அடைய போவது என்ன, அந்த பலமெல்லாம் போகிறது தான் மிச்சம். கடைசியில் வந்து இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உலகத்தோடு ஒத்து போகாமல் இருந்து அப்படியே அதனாலேயே நம்ம யாருன்றதை காமிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். உலகத்தோடு ஒத்து போகக்கூடியவர்கள் அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய் சேருவார்கள். அப்படி உலகத்தோடு ஒத்து இல்லாத மனிதர்கள் அதே நிலையில் தேங்கி போய் அப்படியே இருந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் உண்மை. ஓஷோ கூறிய இந்த நல்ல விஷயத்தை உங்களிடம் நான் பதிய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன்.